இந்த சாப்டரில் நம்ம பேஸ்லைன்ஸ் பற்றி பார்ப்போம். பேஸ்லைன்ஸ் என்னன்னா, நம்ம ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம டியூரேஷன் வந்து 60 அப்படின்னு இருக்குன்னா, நம்ம அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த வேரியேஷன் பண்ணாலும் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் பேஸ்லைனோட யூசஸ். இப்போ பிரைமோவிராவில் நம்ம பேஸ்லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நான் இப்போ பிரைமோவிரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஒரிஜினல் டியூரேஷன் வந்து 60 இருக்குது. பட்ஜெட்டர் காஸ்ட் பாருங்கள், 46,925 rupees இருக்குது. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் பேஸ்லைன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். பாருங்கள், மெனு பாரில் ப்ராஜெக்டில் அசைன் பேஸ்லைன், மெயின்டைன் பேஸ்லைன் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பேஸ்லைன் கிளிக் பண்ணுங்கள். மெயின்டைன் பேஸ்லைன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு மெயின்டைன் பேஸ்லைன் அப்படிங்கிற ஒரு விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் மேலே டிஸ்பிளே ஆகிருக்கும், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட். இப்போ இந்த பேஸ்லைனை வந்து நான் இங்கே ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோடனே நம்மளுக்கு இன்னொரு விசார்ட் ஓப்பன் ஆகும், ஆட் நியூ பேஸ்லைன்ஸ். 2 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். சேவ் அ காப்பி ஆஃப் த கரண்ட் ப்ராஜெக்ட், கன்வெர்ட் அனதர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கோம். நம்ம ப்ராஜெக்டே காப்பி பண்ணணுமா இல்லை அனதர் ப்ராஜெக்டை வந்து கன்வெர்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்கோம். நம்ம ப்ராஜெக்டாக காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு பேஸ்லைன் கிரியேட் ஆயிடுச்சு, B1 அப்படிங்கிற பேஸ்லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேஸ்லைன் கிரியேட் பண்ணியாச்சு, அதை அசைன் பண்ண போகிறோம். ஸோ மெனு பாரில் நம்ம ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ஸில் அசைன் பேஸ்லைன்ஸ். அசைன் பேஸ்லைன்ஸில் நம்மளுக்கு அசைன் பேஸ்லைன் அப்படிங்கிற ஒரு விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். செகண்டாக ப்ராஜெக்ட் பேஸ்லைன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண பேஸ்லைனை செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து யூசர் பேஸ்லைன்ஸ். இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அப்படின்னு 3 இருக்கும். அதுலேயும் நம்ம கிரியேட் பண்ண பேஸ்லைன்ஸை செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை ஒரு காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டியூரேஷன்லையும் இந்த பட்ஜெட்டர் காஸ்ட்லையும் நான் வேரி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஷூட்டிங் வந்து ஒரிஜினல் டியூரேஷன் 15 இருக்குது, பட் எனக்கு வந்து 20 டேஸாக மாறிடுச்சு. ஸோ நான் 20 கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீம் 9 டேஸ்லேருந்து எனக்கு ஒரு 25 டேஸாக மாறிடுச்சு. ஜஸ்ட் பாருங்கள், 60லேருந்து 66ஆக மாறிடுச்சு. லைக்வைஸ் நான் வந்து காஸ்ட்லையும் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த காஸ்ட்டில் வந்து எனக்கு பட்ஜெட் யூனிட்ஸ் வந்து 75 வேணாம் 100. பீமில் வந்து எனக்கு பட்ஜெட் யூனிட்ஸ் வந்து 40 வேணாம் ஒரு 50 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு காஸ்ட்டு வேரி ஆயிடுச்சு. லைக்வைஸ் நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து எப்படி வந்து நம்ம வியூ பண்ணி அதை கம்பேரிசன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், காலம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். காலம்ஸ் ஆப்ஷனில் நம்ம இப்போ டியூரேஷனையும் காஸ்ட்டையும் வேரி பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட்டில் BL1 அப்படின்னு இருக்கும். BL1னா பேஸ்லைன் 1, நம்ம கிரியேட் பண்ண பேஸ்லைன். ஸோ நம்ம காஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கனால BL1 டோட்டல் காஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து டியூரேஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ டியூரேஷன்ஸில் BL1 டியூரேஷன் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இது பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட். இது வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்த காஸ்ட். நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது 46,925 இருந்துச்சு. நம்ம வேரி பண்ணிக்கு வந்து 51,300 மாறி இருக்குது. அது எங்கே நமக்கு வேரியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இது மூலமாக கம்பேர் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் டியூரேஷனும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு இப்போ 66 இருக்குது. நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது 60 இருந்துச்சு. ஸோ இதான் யூசஸ் ஆஃப் பேஸ்லைன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்ப்போம்.